كافرون فقال எவ்வளவு அற்புதமான இது பாருங்க. எங்க பிரச்சனை வருமோ அங்க தவிர்த்துக்கிறீங்க. தொழுகை நேரத்துல மட்டும் வேணாம், மத்த அந்த தொழுகை நேரம் குறுக்கிடாமல் பாத்துக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அளவு. இல்ல நாங்க இந்த அந்த உயிர் தள்ளக்கூடிய நாள் என்று இருக்கிறதே, அந்த உயிர் தள்ளக்கூடிய நாள்ல சிலுவை சுமந்துட்டு போவாங்க. நீங்க எல்லாம் நம்ம இதுல இப்படி சென்னையில பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, ஊர்கள்ல எல்லாம் நடக்கும். சிலுவையை ஒரு ஆள் சுமந்து கொண்டு எல்லாம் அப்படியே ஊர்வலமா குருத்தோலம்பாங்க அதுக்கு பேர், அந்த எடுத்துக்கிட்டு போவாங்க, சிலுவையை எடுத்துட்டு போவாங்க. அப்படி போருவதற்கான அனுமதி எங்களுக்கு உண்டா கேட்கிறார். கண்டிப்பாக அனுமதி உண்டு, கண்டிப்பாக நகர்வலம் வாங்க, எந்த விதமான தடையும் இல்லை. ஆனா முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற தெருவுக்குள்ள போவாதீங்க, முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற தெருவுக்குள்ள போவாதீங்க. கூடாது, தடை இல்லைங்க. ஆட்சியே இவர்கிட்ட, ஆட்சி அதிகாரம் உமர் கிட்ட, ஆட்சி அதிகாரம் செய்கின்ற அமீர் சொல்லுகிறார், உங்களுக்கு தடை இல்லை, தாராளமாக செய்யுங்க. ஆனா முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் போகாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க. முஸ்லீம்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு வணக்க வழிபாட்டுகளை நீங்க தடை விதிக்க கூடாது. இன்னும் தெளிவாக சொல்கிறார், உங்கள் மூக்கை அவர்களுடைய விஷயத்தில் நுழைக்க கூடாது. உங்க மூக்க அவங்க விஷயத்துல போய் நுழைக்காதீங்க. எவ்வளவு அற்புதம் பாருங்க, எப்படிப்பட்ட தோழர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் பாருங்க, எப்படிப்பட்ட மனிதாபிமானம். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், 1989 உங்களுக்கு எல்லாம் யாபகம் இருக்கோ இல்லையோன்னு தெரியாது, சென்னையில மிகப்பெரிய அளவில் ஒரு ஊர்வலம், அந்த ஊர்வலம் திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்தப்படுகிறது. முஸ்லிம் தெருவுக்குள்ள தான் வருவோம் சொல்லி கலவரம் ஏற்படுத்தப்படுகிறது. 2 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், 2 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். ஆட்சியாளர்கள் தடை விதித்திருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதுக்கப்புறம் இன்றைக்கு வரலும் தடை இருக்கு, அந்த திருவள்ளிக்கணி ஏரியாவில் வர முடியாது, போகக்கூடாதுங்கிற தடை இருக்கு. ஆனா இதை எவ்வளவு இலவாக, எவ்வளவு அற்புதமாக, இது ஒரு சார்புடைய நாடு கிடையாதுங்க, இது மதச்சார்புடைய நாடு இல்லை. நம் வாழுகின்ற இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற நாடு, எல்லாருக்கும் சொந்தமான நாடு இது. இந்த நாட்டிலேயே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஆனா ஒரு முஸ்லிம், ஒட்டுமொத்த பிரதேசம் முஸ்லிம் பிரதேசம், இஸ்லாமியர்களுடைய நாடு, அப்படி நாடாக ஆக்கப்பட்ட பின்பு இந்த சுதந்திரம். அடுத்து சொல்றார், எந்த காலகட்டத்திலும் சர்ச்சுகளை உடைத்து விட்டு நாங்கள் வீடுகளாக மாற்ற மாட்டோம், குடியிருப்புகள் கொண்டு வர மாட்டோம். அந்த இடத்துல அப்படிலாம் குடியிருப்புலாம் கொண்டு வர மாட்டோம். சர்ச்சா இருந்தா தச்சா அது அது பாட்டில் இருக்கட்டும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்த உடனே இப்படிலாம் ஒருத்தர் சொல்லுவாரான்னு அவங்களுக்கு தெரியல, அப்படியே ரொம்ப உருக்குலைறாங்க. இன்னும் சில பேர் என்ன நிலைமை, அவ்வளவு தெளிவான கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் உமருல்லா தன்னுடைய நடைமுறையை பார்த்தவுடன் அப்ப களிமா சொல்றாங்க. அப்படி பார்த்த உடனே இவ்வளவு தெளிவா இஸ்லாம் இருக்கா, சொல்ல அற்புதமா இருக்க, ஏத்துக்கலாமே அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் நடக்குது. அப்ப உமருல்லா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் மாறி இவ்வளவு நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு காரணம் எதுவாக இருக்கும்னா 14 ஆண்டு கால ஆட்சி, 1-2 வருஷம் இல்ல, 14 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் அவர்களிடம்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு நமக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறோம். அப்படி அந்த ஒப்பந்தம் அடிப்படையில் உங்களுடைய உயிர்கள், உடைமைகள், சர்ச்சைகள், சிலுவைகள், உங்களுடைய மத சுதந்திரம் அத்தனையும் நான் பாதுகாப்பளிக்கிறேன், நான் பாதுகாப்பளிக்கிறேன். அதே போல சர்ச்சைகளை வீடுகளாக மாற்றப்படாது, அழிக்கப்படவும் மாட்டாது. நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஒப்பந்தமாக்கி நீங்க 2 பேரும் கையெழுத்திட்டுக் கொள்வதற்கு கையெழுத்திடப்படுகிறார். அப்புறம் எந்த இடம் மிஹராஜுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சென்றார்கள் என்பதை யூகித்து அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எது சொல்லப்பட்டுச்சு, எந்த இடம் அந்த பள்ளிவாசல் இருந்ததுக்கான அறிகுறிகள். ஏனென்றால் கிறிஸ்துவர்களிடம் வந்தவுடன் அந்த யூதர்களுடைய இது உடைக்கப்படுது. அது பாத்தீங்கன்னா சுலைமான் நபி காலத்தில் கட்டப்பட்டது இருக்கு இல்லையா, அது உடைக்கப்படுது. ஒரே ஒரு மதில் மட்டும்தான் இருக்கு,
ஒரு மதில் மட்டும்தான். அதுவும் சிலந்தமடைந்து போய் ஒண்ணுமில்லாம அப்படி இருக்குது. குப்பை கூலங்கள் கொட்டப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்குது. அந்த இடத்தை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி மோரலாத்தவன் அவர்களே போய் அவர்களே அந்த கூட்டி அவர்களோடு சேர்ந்த தோழர்கள் எல்லாம் பெருக்கி அள்ளி அந்த குப்பைகளை எல்லாம் அள்ளிட்டு அந்த இடத்துல அவர்கள் நின்று இமாமத் செய்கிறார்கள். மற்ற தோழர்கள் தொழுகிறார்கள். அந்த தொழுகின்ற காட்சியை ஒட்டுமொத்த ஜெருசலம் மக்களும் கூடி நின்று பார்க்கிறாங்க. ஏன்? வெற்றவெளி, நேத்துவலும் குப்பை கிடங்கு, அந்த குப்பை கிடங்கு அள்ளப்பட்டு அந்த குப்பை கிடங்கெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல தொழுக. நம்ம சர்ச்சில் வந்தா தானே தொழுக அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எதுவுமே இல்லாமல் ஒரு வெட்ட வெளியில தொழுகை நடத்துறப்ப எப்படி இருக்கும்? அது எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் அவர் ஃபாதர் என்ன சொல்றாரு, வாங்க எல்லா இடத்தையும் நான் சுத்தி காமிக்கிறேன். நகரத்தை ஃபுல்லா கூட்டு போறார். ஒரு அமீர் இல்லையா, அவரும் ஒரு நகர தந்தை இல்லையா, அந்த ஃபாதர் நகர தந்தை. அவர் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டுறப்போ அந்த உயிர் தெழுந்தார் யாரு, நம்ம ஈசா நபி இருக்காங்க இல்லையா, ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் உயிர் தெழுந்த அந்த இது இன்னைக்கும் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் எந்த இடத்துல உயிர் தெழுந்ததாக சொல்லப்படுது நம்ம நம்ப மாட்டோம். ஆனா இருந்தாலும் அவங்க நம்புறாங்க இல்லையா, அதை கூட்டிட்டு போய் காமிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அசருடைய வக்து வந்துருது. அசர் வக்து வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தொழுகிறதுக்காக ஆயத்தமானவன அவர் ஃபாதர் என்ன சொல்றாரு, நான் இங்கேயே எல்லாத்தையும் ஒதுக்கி தர்றேனே, இந்த சர்ச்சிலேயே தொழுதுக்கிறீங்களேன், இந்த சர்ச்சிலேயே நீங்க தொழுதுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இடங்களை ஒதுக்கிறதுக்காக முற்படுகிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இறைவனை நாங்கள் எங்கு வேண்டாலும் வழங்கலாம், தொழலாம். ஆனால் பிற்காலத்தில் எனது செயல்முறை முன்மாதிரியாக கொண்டு என் சமுதாய மக்கள் இந்த இடத்துல உமர் தொழுத இடம் தொழ வந்துடக்கூடாது. உமர் தொழுத இடம் எவ்வளவு கேர்ஃபுல் பாருங்களேன், எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க பாருங்க. தொழ வந்துடக்கூடாது, நான் அதற்கு அஞ்சுகிறேன். இது கண்டிப்பாக எந்த விதமான விட்னஸும் இந்த இடத்துல வைக்க கூடாது. நான் தொழுறேங்க, ஆனால் இது உமர் தொழுத இடம்ங்கிறதுக்கு விட்னஸ் வைக்க கூடாது, சாட்சியம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு தம் தோழர்களோடு தொழுகை நடத்தினாங்க. நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இது எப்படி இருக்கிறது? பாவரி பள்ளிவாசல பாருங்க, 450 ஆண்டுகளாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வந்த ஒரு பள்ளிவாசல் என்னடாப்பான்னு கேட்டா ஒரு திண்டு இருக்குது. அந்த திண்டுல தான் வந்து ராமபிரான் பிறந்தார்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு இன்றைக்கு எப்போ வாழ்ந்தாரு அப்படின்னு கேட்டா திரேத்ரா யுகம்னு சொல்லக்கூடியது 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிங்கிறான். 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்களை இப்ப மனிதனை பிறக்கலங்கிறான் சயின்ஸ். அதுல பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் யோசனை பண்ணி பாருங்க, இது எப்படி இருக்கிறது, இது எப்படி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையை பாருங்க, தன்னுடைய தொழுகை இடத்தை கூட நாளைக்கு என் சமுதாயம் அதை சொந்தம் கொண்டாடக்கூடாது. அவ்வளவு கேர்ஃபுல், அவ்வளவு சரியாக. மத சுதந்திரம் என்பது என்னங்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு ஒரு உதாரணங்க. எப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், எப்படி ஒரு ஆட்சியாளர் இருக்கப்பட வேண்டும். ஒரு என்ன மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான், யாரையும் கையை பிடிச்சி இஸ்லாத்தை இழுக்க முடியுமா? யாரையும் கை வந்தே ஆகணும், இல்லைன்னா வெட்டி விடுவோம். நம்ம ராமகோபால் ஐயன் சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இஸ்லாத்தில் இருக்கா? யாரையும் செய்ய முடியாதுங்க. ஏன்? இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒத்தனை இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டா அவனை இஸ்லாத்துல வா. ஏனென்றால் முழுக்க அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. நம்மிடத்தில் எதுவுமே கிடையாது. அவர்களுக்குரிய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தாகணும். அல்லாஹ் தஆலா பிரிதொடத்தில் குர்ஆன்ல ரொம்ப அற்புதமாக சொல்கிறான், ஒருவரை வைத்து ஒருவரை நாம் தடுக்கவில்லை என்றால் மாடங்களும் கோவில்களும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்களும் உடை தெரியப்பட்டது. அவர்களுக்குள்ள சுதந்திரம் என்பது இருக்கிறது.
ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. அது கொடுக்கப்பட்ட ஆக வேண்டும். நிர்பந்தங்கிறதே கிடையாது. இதற்கெடுத்தாலும் நிர்பந்தத்தை ஏற்படுத்துறது. இதற்கு ஏற்படுத்தாலும் சொல்லிட்டான் வெட்டணும் சொல்லணும். எங்க இருக்கு? எங்க போய் வெட்டுவீங்க? யாரு போய் வெட்டுறது? சத்தியத்தை சொல்லப்படாமல், சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்காமல் எல்லாத்தையும் நம்ம இருந்துக்கிறது. அவன் இஸ்லாத்தை பத்தி அப்படி பேசுகிறான், இஸ்லாத்தை பத்தி இவன் இப்படி பேசுகிறான். பார்த்தீர்களா? பொதுச்சிவில் சட்டம், பொதுச்சிவில் சட்டம் கொண்டு வருவான், தெரிந்தது வரட்டும்ங்கிற. பொதுச்சிவில் சட்டத்தை விட அற்புதமான சட்டம் நம்மளிடம் இருக்கிறது. அந்த சட்டத்தை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் வச்சோமா? மனிதனை மனிதனாக வாழ சொல்லக்கூடிய சட்டம், பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லை என்று சொல்கிற சட்டம், பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்கின்ற சட்டம், சொத்துரிமை கொடுக்கின்ற சட்டம், இத்தனை நாம வச்சிருக்கிறோம். உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய சட்டம். அவன் பொதுச்சி கொண்டு வரட்டுண்டா, கொண்டு வரட்டானே. நாம் தெளிவாக சொல்லுவோம் நம்மளுடைய சட்ட திட்டங்கள் என்ன என்பதை சொல்லுவோம். இந்த பாதிக்கப்பட்ட எண் மக்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற அந்த மக்கள், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சாதிய ரீதியாக கூறு போட்டு படுத்தப்பட்டிருக்கிறான அந்த மக்கள், அவர்களை நேர்வழிப்படுத்துவதும் நேர்வழிப்பால் அழைப்பதும் நம்ம மேல கடமை இல்லையா? நம்ம மேல உள்ள கடமையை செய்வதற்கு எதுவும் தயாரா இல்லை. ஆனா ஜிஹாத் எங்க இருந்து ஜிஹாத்? ஒரு நாடு அதன் அடிப்படையில் தான் ஜிஹாத். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையில எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் ஒரு கொலை செய்தார்கள் என்று எங்கேயாவது நீ காட்ட முடியுமா? மதீனா என்ற ஒரு ராஜ்யம் அமைந்த பின்புதான் நடந்தது. எல்லாம் நிறைய பார்க்கிறது இல்ல, குர்ஆனை ரீட் பண்றது இல்ல, ஹதீஸ்களை பார்க்கிறது இல்ல, 2 ஆயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது, 4 ஹதீஸை தெரிஞ்சு ஜிஹாதுன்னு சொல்லிட்டு முதல்ல யாரு தப்பு செய்யறவனை தண்டனை கொடுக்க போறோம் சொல்லி வெளியில வருதியோ முதல்ல அவர்களுக்கு நான் சொல்றேன், அவனை கொன்னுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டறான். நான் தான் கொண்டேன், இதுக்காகத்தான் கொலை செஞ்சேன்னு சொல்லுவான். ஏன் ஓடி ஒளியுற? எப்ப ஓடி ஒளியுற? ஆனால் இஸ்லாம் இதை சொல்லல. மனித நேயத்தை சொல்லுகிறது, மனிதாபிமானத்தை சொல்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம், இந்த மார்க்கம் வேறு ஒருத்தனை கொல்ல சொல்லுமா? சிந்திக்க வேண்டாமா? நம்மளுடைய நடைமுறை மூலியமாகவே நம்ம கேவலப்பட்டு போய் நிற்கிறோம், அசிங்கப்பட்டு போய் நிற்கிறோம், பயமா இருக்கு, அச்சமாக இருக்கிறார். இதையெல்லாம் அறிவிச்ச உடனே சுப்ஹானல்லாஹ், அந்த ஒட்டுமொத்த ஜெருசலத்தினுடைய மக்களும் ஒரு ஈமானிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு ஈமானிய நிலை தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா சென்றடைந்து விட்டார்கள், மதீனா போயாச்சு. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? சிறுக 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 மக்கள் இஸ்லாத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள், இஸ்லாத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? இறைவன் என்ன சொல்கிறான்? இறைவன் என்ன சொல்கிறான் என்றால், அப்ப ஈசா யார்? அந்த ஈசாவை பற்றி உங்களுடைய திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கிறப்ப சூரத்துல் மரியமில் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் சொல்வது என்ன? அதையெல்லாம் பார்க்க 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 அந்த கிறிஸ்துவ மக்கள், ஆஹா, இதுதானா உண்மையான மார்க்கம், இதுதானே சத்தியம், இதன்பால் தானே நாம் இருந்தாக வேண்டும் என்று ஜெருசலத்தில் எந்த அரபுகளும் போய் குடியேறல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிறார்களே பாலஸ்தீன மக்கள் என்று சுட்டுக் கொல்லப்படுகிறார்களே, அடித்துக் கொல்லப்படுகிறார்களே, வெட்டி வீழ்த்தப்படுகிறார்களே, அத்தனை பேரும் கிறிஸ்துவத்தில் இருந்து இஸ்லாத்தை தழுவியது. அதிலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள்.
அரபு தேச இறக்குமதிகள் அல்ல அவர்கள். எப்படி நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இந்த இந்தியாவில் நாம் எப்படி சத்தியத்தில் இருக்கிறோமோ, சத்தியத்தை நேசிக்கிறோமோ, ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ, அப்படி ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். அது இன்றைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? அதாவது தெரியுமா? அதனால்தான் 3 சிலுவை யுத்தம், 3 சிலுவை யுத்தங்களும் அதனால்தான். அதுக்குள்ள போனா விலாவாரியா போகணும். ஆனா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, ஒரு அமீருல் மூமினீன் அவர்களுடைய நடவடிக்கை, அவர்கள் சத்தியத்தின்பால் அந்த மக்களை அழைத்து கொண்டு வருகிறது என்றால் அவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். எதை வச்சு நிகழ்த்துறாங்க? எதை வச்சுங்க? திருமறை குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நடைமுறையும் இல்லையா? அதைத்தானே தன்னுடைய வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்து காட்டினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா? அப்படி நினைக்கிறோம் என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் நேசித்தாக வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் தான் நம்மளுடைய வழிகாட்டுதல் என்று முழுமையாக நடந்து காட்ட வேண்டும். நடக்கின்ற போது நம்மை பார்த்தும் சத்தியத்தின்பால் மக்கள் வருவார்கள், சத்தியத்தை நேசிப்பார்கள். இது ஒரு பக்கம். முஸ்லிம்களுக்கான உதவித்தொகை அறிவிக்கப்படுகிறது. முஸ்லிம்களுக்கான இந்த ஒரு காலத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, சாப்பிட்ற சாப்பாடு யாராவது வந்து கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு பள்ளிவாசலில் ஒதுங்கி நின்ற அந்த மக்கள் மஸ்ஜித் நபவியில ஒரு சிறு கூட்டமே உட்கார்ந்து இருக்கும். யாராவது சாப்பாட்டை கூட்டு போக மாட்டாங்களா அப்படி ரசூல்லா கூட உட்கார்ந்து இருப்பாங்க. ரசூல்லாவை யாராவது விருந்து கலைச்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, என்னோடு ஒரு 6 பேர் இருக்கிறார்கள், இவர்களையும் இணைத்துக் கொள்கின்றீர்களா, இவங்களுக்கு சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்பாங்க. சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உள்ள நிலை எப்படி மாறுகிறது? கனிமத்து வந்து குமிய ஆரம்பிக்கிறது. போர்ல கிடைக்கின்ற கனிமத்து பொருட்கள் இருக்கிறதே அது குமிய ஆரம்பிக்கிறது. யார்முக்குங்கிற அந்த நாடு, அதே மாதிரி காதிசியா என்று சொல்லக்கூடிய அந்த நாடு, இந்த 2 நாடும் வளமிக்க நாடுகள். இதிலே அந்த போர்ல வெற்றி பெற்ற பின்பு குமியுது செல்வம், கஜானா நிரம்பி வெளியுது. கஜானாவில் இருக்க என்ன செய்யறது தெரியல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செய்யறது? இத எப்படி இது எப்படி பங்கிட்டு கொடுப்பது என்று உள்ளுக்குள்ள பெரிய டிஸ்கஷன், பயங்கரமான டிஸ்கஷன். உட்கார்ந்து எல்லா நபித்தோழர்களும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் என்ன முடிவு எடுக்கிறாங்க? மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்போம், மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்போம். ஒரு தடவையில கொடுக்கிறது இல்லை, அது ஒரு தடவையில கிடையாது, மாசம் மாசம் கொடுப்போம், மாசம் மாசம் அவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று லிஸ்ட் அவுட் பண்ணப்படுகிறது. அதில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த மனைவிமார்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட மனைவிமார்களுக்கு 12,000 திர்ஹம்ஸ், 12,000 திர்ஹம்ஸ் அவர்களுக்கு உதவித்தொகையாக அளிக்கப்படுகிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா சிறிய தந்தையாக இருக்கின்ற அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 7,000 திர்ஹம்ஸ் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கனா நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி,
ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ் ஏ சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனார்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த பிள்ளைங்க ஹசன் உசைன் அவர்கள் இருவர்களுக்கும் 5000 திரஹம்ஸ் அளிக்கப்படுகிறது. பத்ர் போர்ல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு 6000 திரஹம்ஸ் அளிக்கப்படுகிறது. அதே போல ஹுதைபியாவுக்கு பின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 4000 திரஹம்ஸ். மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 3000 திரஹம்ஸ். அதே மாதிரி யமாமா போர், முஸ்லிமாவை கொலை செய்தார்களே அந்த போர், அதிலே கலந்து கொண்டவர்கள் 3000 திரஹம்ஸ். யாமுக், கதீசியா என்ற இந்த கடைசி இந்த போர்களில் கலந்து கொண்டார்களே அவர்களுக்கு 2000 திரஹம்ஸ். 2000 திரஹம்ஸ். அதே போல இந்த திரஹம்ஸ் எல்லாம் எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது? இஸ்லாத்திலே வந்த படித்தரங்களை வைத்து முடிவு செய்கிறார்கள். அந்த படித்தரங்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்னு உமர் அவர்களுக்கு 3000 திரஹம்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஒசாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு 4000 திரஹம்ஸ் கொடுக்கப்படுது. இதுல ஒரு சின்ன குழப்பம் வருது. இப்னு உமர் யார்? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன். ஒசாமா யார்? ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன். இவரை விட அவர் கம்மியானவர் தான் குலத்துல கோத்திரத்துல, என்ன அடிமையினுடைய மகன். ஆனால் உசாமா அவர்களுக்கு 4000 திரஹம்ஸ் கொடுத்த உடனே இது கொஞ்சம் விவாதமாக நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், எதற்காக அவருக்கு கொடுத்தேன் தெரியுமா? அவர் ரசூலுடைய அன்புக்குரியவர், ரசூலோடு நெருக்கமாக இருந்தவர், ரசூலோடு இருந்தவர். அவர் மாத்திரமல்ல, அவருடைய தந்தை ரசூலுடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு இஸ்லாத்திலே வந்தவர்கள், முதலில் வந்தவர்கள், பின்னாடி வந்தவர்கள், அந்த அடிப்படையில அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், உதவித்தொகை கொடுத்து எல்லாம் சுபிச்சமா இருக்கிற அளவுக்கு நாட்டினுடைய செல்வ வளர்ச்சி அல்லாஹ் தந்து விடுகிறான். ஆனால் எப்பவுமே அல்லாஹ் உன்னை கொடுத்தா உன்னை சோதிப்பான். என்ன சோதிச்சுட்டானா, கடுமையான பஞ்சம். அதுக்கு அடுத்து வந்த வருஷங்கள்ல கிபி 640 கடுமையான பஞ்சத்துக்கு உள்ளாக்கப்படுது. எந்த அளவுனா மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, பேரிச்ச பழங்களுடைய இது கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாம் பாதிக்கப்படுகிறது. மழையற்ற ஒரு சூழல். இதுல என்ன செய்யறாங்க? அதான் சொல்றேன், நெய் கிடைக்கல, வெண்ணெய் கிடைக்கல, மாமிசங்கள் கிடைக்கல, சந்தையில் எதுவுமே கிடைக்கல, அந்த அளவுக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் உடனடியாக என்ன செய்யறாங்க? இப்ப இறக்குமதி செய்யப்படுகிறது, ஏற்றுமதி செய்யப்படுகிறலாம் இப்ப சொல்லப்படுது. அரிசி எங்கடா இருந்து வருது? அது இது பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப்ல இருந்து வருது. சீனி எங்கடா இருந்து வருது? பாகிஸ்தான்ல இருந்து வருது இறக்குமதிங்கிறானே. இத தான் சொந்த நாட்டுக்குள்ளேயே அவர் இறக்குமதி செய்கிறார். எந்த அளவுக்கு ஆர்டர் போடுறார் எல்லா கவர்னருக்குன்னா, சிரியா, எகிப்து, ஈராக் எல்லா கவர்னருக்கும் ஆர்டர் பாஸ் பண்றார். என்ன ஆர்டர் பாஸ் பண்றாரு? உங்க நாட்டில் இருக்கின்ற உபரியாக இருக்கின்ற உணவுப் பொருட்கள் அத்தனையும் மதீனாக்கு அனுப்பி வைக்கப்படட்டும். முதல் ரேஷன், உலகத்திலே முதல் ரேஷன் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் ரேஷன் எல்லா குடும்பங்களுக்கும் பங்கீடு பங்கீட்டளவு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ரேஷன் கடைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ரேஷன் சிஸ்டத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டது. தான் வீட்டுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? என் வீட்டுக்கு வெண்ணெய், எண்ணெய், பொரியல், மாமிசம் இது எதுவும் கூடாது. நீ எனக்கு உணவு, எனக்கு பசியை அடக்குவதற்கு உணவு மட்டும் கிடைத்தால் போதும். அந்த அளவுக்கு தான் உணவு. ஒரு தடவை மகனார் அவர்கள், இப்னு உமர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்ல மாமிசம் கிடைக்குது, அதை எடுத்துட்டு வந்து நல்லா உமர்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. உமர்லாம் நல்லா சாப்பிடக்கூடிய மனுஷனாச்சு அப்படின்னு பொறிச்சு கிரிச்சு கொண்டு வந்து அவர் கொடுக்குறாரு. கொடுத்தவனும் கட்டும் கோபம், நீ எப்படி இதை கொண்டு வரலாம்?
நீ எப்படி கொண்டு வரலாம்? என் மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறான், எனக்கு இப்படிப்பட்ட உணவா? இப்படிப்பட்ட ஆட்சியாளருங்க. மக்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு ஏசி ரூம்ல உட்காந்து நல்லா திங்கிறானுங்க. நம்ம ஆட்சியாளர்கள் எங்க லைட்டா தலை வலிச்சா போதும் அமெரிக்காவில் போய் தான் ஊசி போட்டு வர்றான், நம்ம ஆளு பிரிட்டிஷில் போய் தான் பின்னாடி ஊசி போடுறாங்கிறான். என்னென்னு கேட்டால் கொஞ்சம் லைட்டாக இங்கே தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொடநாட்டில் போய் தான் இழுத்து வச்சு கட்ட வேண்டியது இருக்கு. இப்படி நம்ம நாட்டில் நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் தனக்கு சாப்பாடு தேவையில்லை, என் மக்களுக்கு சாப்பாடு இல்லை என்றால் எனக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் வேணும். அதனால தானேங்க இத்தனை வருடங்கள் கழிந்த பின்பும் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இத்தனை வருடங்கள் சென்ற பின்பும் ஒரு சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்க போகிறது. அந்த நிலைமையில காந்தி சொல்றாரு அவருடைய ஆட்சி தான் இங்கே வரணுங்கிறார். அவருடைய ஆட்சி போன்ற ஒரு ஆட்சி தான் இங்கே வரணுங்கிறார். இது ஒரு பக்கம். அது அரசு எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, பஞ்சம் பிழைக்க வந்தாங்கல்ல பல நாட்டில இருந்து வந்தவங்க அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட்ல இருந்து சாப்பாடு, கவர்மெண்ட்ல இருந்து சமைச்சு அந்த அகதிகளுக்கு அத்தனைக்கு பேருக்கும் கிட்டத்தட்ட 40,000 பேர்கள் தினம் உணவு அவங்களுக்கு அரசு சமைச்சு கொடுக்கும். அரசே சமைச்சு கொடுக்கும் அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக. இது அது மாத்திரம் இல்ல, இரவுல நகர்வலம் வருகிறார். என்னடா நகர்வலம்? மற்ற நகர்வலத்தை வேற பக்கம் இருக்கட்டும், இந்த நகர்வலம் என்னன்னா ரேஷன் பொருள் ஒழுங்கா போய் சேருதா? நம்மள மாதிரி 4 அதிகாரி இருப்பான்ல இங்க இருக்கிற மாதிரி, அவன் பாட்டில் வீட்டுக்கு தட்டி விட்டுட்டு அதை வெளியில விற்க சொல்லிவிட்டு இங்கே இருந்து ரேஷன் அரிசி எங்க போகுது? கேரளாவுக்கு போகுது. என்னடா கேரளாவில் போனா இந்த ரேஷன் அரிசி நம்ம இலவசமா கிடைக்கிற இந்த ரேஷன் அரிசி கேரளாவில் கிலோ 5 ரூபாயா, கிலோ 5 ரூபாய் இங்கே இருந்து அங்க கடத்துறான். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா? அவர் ஆட்சியாளர், அவரே போறாரு, அவரே நகர்வலம் போறார். எல்லா ரேஷன் பொருளும் ஒழுங்கா கிடைச்சிருக்கா, வீடுகளுக்கு எல்லாம் உணவுப் பொருட்கள் சரியாக சேர்ந்து விட்டதா என்பதை ஆய்வு செய்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிலால் பின் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவுல என்னன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உமரிடம் சொல்லி ஒரு செய்தியை கனவில் சொல்வதாக சொல்லுகிறார். என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கத்தில் உமர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார், மிக உறுதியாக இருக்கிறார். உமரிடம் சொல்லுங்கள், மார்க்கத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார், அதுல எந்த டவுட்டும் இல்லை. சோதனை காலகட்டத்தில் இன்னும் உறுதியாக இருக்க சொல்லுங்க, இன்னும் உறுதியாக இருக்க சொல்லுங்க. இது உமர் அல்லாஹ்ட்ட வருது. உமர் அல்லாஹ் பார்க்கிறவங்க அத்தனை பேரும் கேட்கிறாங்க, நான் ஏதாவது குறை வச்சுட்டானா, நான் ஏதாவது குறை வச்சுட்டானா, நான் ஏதாவது குறை வச்சுட்டானா, நான் ஏதாவது என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் பாருங்க, இது பெரிய சோதனையாக தென்படுகிறது. அப்படிங்கிறப்போ ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொல்கிறார்கள், அந்த கனவு சொல்வது என்பது இன்னும் நீங்கள் தெளிவாக மார்க்கத்தில் உறுதியாக இருக்க சொல்லுது. உங்களை தப்பு சொல்லல அந்த கனவு. அந்த கனவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மார்க்கத்தில் இன்னும் உறுதியாக இருங்க. இப்போ ஒரு டவுட் வரும், கனவுல ரசூலுல்லாஹ்வை பார்த்ததா இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு அலைவாங்க. இவங்க யார் நேரில் பார்த்தார்களோ அவர்கள் தான் கனவிலும் பார்க்க முடியும் ரசூலுல்லாஹ். இல்ல நமக்கு யாருக்கு ரசூலுல்லாஹ் தெரியுமா? உங்களுக்கு கனவுல யாராவது வந்தா நான் ரசூல் என்று சொல்லிவிட்டால் ரசூலுல்லாஹ் ஆயிட போதா? கிடையவே கிடையாது. அவங்க மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க. அந்த நபித்தோழர்கள் அவர்கள் பார்த்த கனவு ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு சொன்னா நம்பலாம், வேற எவன் சொன்னாலும் நம்பிடாதீங்க. எவ்வளவு பெரிய முல்லா சொன்னாலும், எவ்வளவு பெரிய குல்லா போட்டவர் சொன்னாலும், எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய டர்பன் கட்டி இருந்தாலும் சரிதான், நம்பிடாதீங்க. அதுக்கு ஆதாரமே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இந்த ஹதீஸுக்கு அவர் அந்த கனவுக்கு என்ன சொல்லுகிறாங்க, ஒரு நபித்தோழர் எழுந்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் இறைவனை நெருங்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? والقمر